ஆளக்கூடிய திமுக டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அனைவருமே தூத்துக்குடி திருநெல்வேலி மழை வெள்ள பாதித்த மக்களுக்கும் வராத மோடியும், விவசாய மக்கள் டெல்லியும் சரி, அது போன்ற மணிப்பூர் கலவரமாக இருந்தாலும் சரி, மறுபடியும் மணிப்பூர் கலவரம் தொடர்ந்து இருக்கிறது. இதனால் மக்கள் வெறும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். அவருடைய வாக்கு வங்கி முழுவதும் செலுத்தி மறுபடியும் ஆட்சி அமைக்குவார்களா மோடி, இல்லை காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்குமோ? அதுக்கான பதில், அதுக்கான நீங்கள் ஒரு கருத்தை சொல்லலாம். கலவரத்தை பற்றி நம்ம சொல்லுவோமே, மணிப்பூரில் கலவரமே நடக்கலை, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 சமுதாய மக்களுக்கான பிரச்சனையாக முன்னிறுத்தப்பட்டது. ஆனால் உண்மையில் நடந்தது என்னென்னா, எல்லை தாண்டி வந்த மக்கள் இங்கே குடியேறி இருந்த மக்களுக்கும் மணிப்பூரில் இருந்த பழங்குடியினராக வாழ்ந்த மக்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை. ஏன்னா வடகிழக்கு மாகாணங்களிலே கஞ்சா பயிரிடப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இருந்த அது சட்டவிரோதமாக தீவிரவாதிகள், அந்த கஞ்சா வயல்கள் அத்தனையும் தீவிரவாதிகள் கையில் தான் இருந்துச்சே தவிர மக்கள் மத்தியில் இல்லை. அந்த சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணார்னா, அப்போதைய முதலமைச்சர் என்ன பண்ணார்னா, ஒரு நல்ல ஒரு அற்புத திட்டம். அதை சட்ட ரீதியாக எப்படி சந்தனக்கட்டைகளை நாமளே விவசாயிகள் வளர்த்து அந்த இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு விற்று அதன் மூலம் விற்பனை செய்யணுன்ற ஒரு முறையை கொண்டு வந்தது போல் கஞ்சா விற்பனையை சட்டபூர்வமாக செய்தார். அதான் ஒரு முக்கியமான விஷயம். அவர் நீங்கள் வளங்க, அதை முறைப்படி அரசுக்கு விற்று கொள்ளுங்க, ஏன் தீவிரவாதிகிட்ட விற்கிறேன், அரசுக்கு வீங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கான வருவாயை மாற்றினார். அதை பிடிக்காத தீவிரவாத கும்பல்கள், அது குறிப்பாக சொன்னால் எல்லை பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக உள்புகுந்த தீவிரவாதிகளும் அவர்கள் அத்தனை என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு வருமானம் போச்சுன்றதுக்காக ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. அதை இங்கே இருக்கிறவர்கள், அது மணிப்பூர் கலவரம், அது மக்களை கொடுமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கவே இல்லை. அது நடந்தது வேறு, இங்கே நடந்தது வேறு. இன்றைக்கு இந்திய அரசிற்கும் இராணுவத்திற்கும் இன்னும் இல்லாத பல உலகத்தரத்தில் முக்கியமான ஆயுதங்களை எல்லாம் தீவிரவாத கும்பல் இருக்குது வச்சிட்ருக்கு. அவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க, சாதாரண மக்களை தாக்குறாங்க. எதுங்க, இந்த பழங்குடியின மக்களுக்கு எதிரான இந்த செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அரசு வீணாக ஒருத்தரை தாக்கும்போது தடுத்து தானே நம்ம செய்யணும். அதை தடுக்கக்கூடிய கடமையை அரசு செய்திருக்கிறது. அப்போ இந்திய அரசுக்கு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துகிறவன் அவன் எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருக்க முடியும், எவ்வளோ பெரிய போராளியாக இருக்குது. ஒரு தப்பான ஒரு ஆசாமியாக இருக்கணும். ஒரு தப்பான ஆசாமியை ஒரு சமூகத்தை வளர விட்டால் அது சரியா? அது இன்னொன்று, மணிப்பூர் கலவரத்தில் நிர்வாணமாக சித்தரிக்கப்பட்ட செயல் காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சியில் செய்தது மகா கேவலமானது. அது நம்ம கல்ச்சர்லேயே கிடையாதுங்க. இப்போ நான் ஐரோப்பிய கண்டங்களில் பார்த்தீங்கன்னா, அரசுக்கு எதிராக ஒரு கோரிக்கைன்னா அவன் நேராக என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு துணியெல்லாம் நிர்மாணமாக நின்று கோஷம் போடுவான். அது நம்முடைய கல்ச்சரில் இல்லை. நம்ம போராடுவோம், கேட்போம், முறையாக அறவழியில் போராடுகிற தேசமாகத்தான் இந்தியா இருந்திருக்குது. அது ஒரு தவறான போக்கு. அதற்கடுத்து இன்னொன்று, விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. விவசாயிகள் முதல் முறை விவசாய சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு விவசாயிகளை வேளாண் சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தினுடைய தன்மை என்னன்னா, நேரடியாக மக்கள் பயன்பெற வேண்டும், புரோக்கர் இல்லாத நேரடியாக விவசாயிகள் பயன்பெற வேண்டும்ன்றதான், நேரடி விற்பனைக்கு தான். அதை அங்கே இருக்கக்கூடிய தரகர்கள் கும்பல்கள், ஒரு சில தரகர் கும்பல்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு, குறிப்பாக காலிஸ்தான், அதாவது அந்த இந்தியாவுடைய மற்ற பகுதிகளில் இந்த சண்டை வரலைங்க, இந்த போராட்டம் வரல. காலிஸ்தான் கும்பல், இந்தியாவுக்கு இந்திரா காந்தியால் வளர்த்தெடுக்கப்பட்ட காலிஸ்தான் இயக்கம், அது இன்றைக்கு நான் இந்தியாவை துண்டாட வேண்டும் என்ற காலிஸ்தான் தன்னுடைய பஞ்சாப் சகோதரர்கள் மூலம் ஒரு போராட்டம் பண்ணுறானே. இன்றைக்கி போராட்டம்னா பட்னியில் போராடுறவனுக்கு எதுக்கியா பெரிய பெரிய டென்ட்டு, அதில் ஏசி, அதில் இது என்ன, இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு வசதியாக தான் போராடுறவன், எதுக்கு வசதியாக போடணும்? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. நம்ம தேவையற்ற பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாட்டை சீர்குலைக்க நினைத்தவர்கள் அதற்கு ஒரு அடியாகத்தான் இன்றைக்கு இருந்திருக்கிறது. தூத்துக்குடி வெள்ளம்னு சொன்னீங்க. தூத்துக்குடி வெள்ளத்துக்கு ஒன்றும் மத்திய அரசு கொடுக்கலேன்னு யாரும் சொல்ல முடியாது. பல்வேறு திட்டங்களின் வாயிலாக நேரடியாக பணம் அளிக்கப்பட்டு, பல்வேறு திட்டங்கள் மூலம் அந்த நிதி அளிக்கப்பட்டு விட்டது. இப்போ உதயநிதி கூட சொன்னார், நான் 70 கொடுக்குறேன், ₹1 கொடுத்தா 29 பைசா கொடுக்குறாங்கன்னு சொன்னார். ₹1 என்பது தமிழ்நாடு மட்டுமே கொடுக்க காசு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் கொடுக்கக்கூடிய காசு. அதில் தமிழ்நாட்டுக்கு அதிகபட்ச பங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 75 பைசாக்கள் மூலம் கொடுக்குறோம். அதை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும்.
அவர் திமுக தன்னுடைய அரசை எதிர்க்கிற போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். தான் சொன்னால் ரைட்டு, அடுத்தவன் சொன்னால் தப்புனா மாமியா உடைச்சா மண் கூட, மரும உடைச்சா பொன் கூடன்ற இந்த பேச்சு திமுக தான் வேணும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நாட்டினுடைய பிரதமரை அவர் யாராக இருக்கட்டும் மிகவும் தரக்குறைவாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக, தரங்கட்ட கட்சியாக திமுக கட்சி தான் இருக்குது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. ஒரு சாதாரண வேட்பாளர் ரொம்ப அவர் பிரதமர் அவர்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதையே நான் திமுகவை மற்ற கட்சியினர் சொன்னால் உடனே வழக்கு போட்டுறாங்க. அது அந்த மாதிரி ஒரு தவறான போக்கில் 1008 குறை சொல்கிறதா சொல்லுவாங்க. அது ஒன்றும் இவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. அவங்க சொல்லிட்டு போவாங்க, நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை அதுக்கு அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக வேணும்னா அதை சமர்ப்பிக்க தயார். எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்களோ அதை நாங்கள் தாராளமாக தர தயார். ஆச்சா, வேறு நேர்காணலை எடுத்த தமிழன் தொலைக்காட்சிக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு அனைத்து சமூக மக்களுக்கும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.